குருவின் தினம் ஒரு சுவடுகளில் இறைப்பற்று, இது ரொம்ப கேள்விப்பட்ட வார்த்தையாக கூட இருக்கலாங்க. ஏன் குரு பற்று, குரு பக்தி, இறை பக்தி எல்லாம் ஆன்மீகம் இந்த வார்த்தைக்குள்ளே தான் இது முழுமையாக அடங்கியிருக்குன்னா ஆன்மீக பற்று அப்படின்னு கூட சொல்லிக்கலாங்க. ஆனால் இதனுடைய அர்த்தம் எல்லோருக்குமே யார் எதனை சார்ந்து வாழ்கின்றோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது தன்னை உணர ஒவ்வொருவரும் முற்படும் பொழுதெல்லாம் தனக்குள் இருக்கும் இறை, அதாவது உங்களுக்குள் ஒரு பசின்னு கூட சொல்லுவாங்க. இந்த பசினா என்னன்னு மறுபடியும் கூட இந்த சுவடுகளை நாங்கள் குறிப்பிட ஆசைப்படுறோங்க. உண்மையான பசினா இறை பசி அப்படின்னு சொல்லுவாங்க, வயிற்றுக்கு பசின்னுவாங்க, செவிக்கு பசின்னுவாங்க. இப்படி எல்லாமே பசி அப்படின்ற வார்த்தைக்குள்ள அர்த்தம் என்னன்னா, யாரெல்லாம் முழுமையான நிதித்துவத்துள் தன்னையும் தன்னை சார்ந்த விஷயத்திலும் அவர்களுடைய ஆர்வம் இல்லை அவர்களுடைய முழு ஏற்படும் தகுதி தன்னுள் இருக்கும் மாபெரும் விஷயத்தை அறிய முற்படுதல்னு கூட சொல்லலாங்க. அப்படி அறிய முற்படும் பொழுது அவர்களுக்குள் ஏற்படும் மிகப்பெரிய விஷயம் ஒன்று, அவர்களுக்குள் அதனுடைய தெளிவை அவர்களுக்குள் கொடுத்து விட்டால் போதும், அவர்களின் மிதுனமான ஞானம்ங்கிற அனுபவத்தை அவர்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. இந்த ஞானங்கிறது அனுபவங்கிற வார்த்தைக்குள்ளே இருந்தாலும் அவர்களின் தேடலும் அவர்களின் ஆர்வமும் சரி, அவர்களுடைய உண்மையான பற்றுங்கிற பக்திக்குள்ளே செல்லும் பொழுது அவர்களுக்குள் யார் ஒருவர் முழு நிறைவுடன் நிலவாய் சூரியனாய் எப்படி தென்படுகின்றாரோ அதே போல அவரையும் உரு கொடுத்து விட்டால் போதும், அவர்களுள் அந்த பக்திங்கிற பற்றுதலும் முழுமையாக தன்னை ஆகமம் செய்துவிடும். ஏன் அவர்களுக்குள் முழுமையும் அடைந்து விடும்னு சொல்லலாங்க. நித்திய கமலம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறேங்க. நிஜமான சத்திய சுரூபர்களெல்லாம் ஏன் இந்த பெயரை சூட்டிக்கிறாங்கங்கிறதுக்கான அர்த்தம், நிஜமான சத்திய சுரூபர்கள்லாம் ஏன் இந்த நித்தியன்ற பெயரை சூட்டிக்கிறாங்கன்னா, அவர்களுக்குள் அந்த நித்தியம்ங்கிறது ஒன்று முழுமை அடைகின்றது. அதனால் அவர்கள் அந்த நித்தியவானா வாழ்கின்றார்கள்னு சொல்லலாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எந்த ஒரு பெயரை சூட்டியவர்களுக்குள்ளும் இதற்கான முழு அர்த்தமும் பகுக்கப்படவே இல்லைங்க. பகுக்கப்பட்ட பல காரணங்களில் அவர்களால் எதையுமே நிறைவும் செய்ய முடியலைங்க. அதற்குள்ள அவர்கள் நிஜத்தை தேடாமல் தனக்குள் இருக்கும் நிறைபொருளான மறைபொருளை அவங்க எப்போ உணர்கின்றார்களோ அப்போவே அவர்கள் அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.